தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியிலிருந்து திரு ஹிதாயத்துல்லா அவர்கள் அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இதே நடப்பது ஒரு நாடகம், அந்த நாடகம் பாதியிலேயே அம்பலமாயிருச்சு அப்படின்றாங்க. அது தெரியாம அங்க யாத்திரை நடந்துட்டு இருக்கின்ற குற்றச்சாட்டையும் முன்வைக்கிறாங்க. சகோதரர் கார்கே, நான் கருணேஷ் பேசும்போது நான் குடிக்கிடல, குமார் பேசும்போது குறிக்கிடல. ஆனா தொடர்ந்து கருணேஷும் குமாருக்கும் குறிக்கிருக்காரு, வெற்றி கொண்டான் சூர்யாவுக்கும் வெற்றி கொடுக்காரு. தயவு செய்து அவரை அமைதியா இருந்தாருன்னா நான் பேச முடியும். அவர் ராகுல் காந்தியை ஒருமையில நீன்னு பேசினாரு. நான் நிச்சயமாக பிரதமரை நான் நீன்னு பேச மாட்டேன். ரொம்ப தடித்த வார்த்தை பேசினாரு. நான் அதுக்கெல்லாம் பதில் சொல்ல விரும்பல. இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்ல வர்றேன். யாரோ ஒருத்தர் சிஎஸ் சொன்னாரு, அது அல்ல உண்மை. பெங்களூரு மத்திய தொகுதி அதனுடைய வேட்பாளர் மன்சூர், அங்கேதான் முழுமையா ஒரு நாடாளுமன்றத்துடைய 7 சட்டமன்றத்துடைய பிரச்சனையை எடுத்தார்கள். எடுத்தது காங்கிரஸ் கட்சி. அதனுடைய வேட்பாளராக இருந்து 35,000 வாக்குகள் தோற்றவர். அது உண்மையில் அவர் தோக்கல. ஏனென்றால் 1,25,000 தவறான வாக்குகள் அங்கிருந்து தான் எடுக்கப்பட்டது. அங்கே ஒரு வீட்டில் 70-80 வாக்குகள் இருந்தது. அது மட்டுமல்லாமல் பல தகுதித்தங்கள் செய்யப்பட்டது என்பதையெல்லாம் ராகுல் காந்தி சொன்னது. இவங்க யாரோ சொல்றாங்க, அவங்க மன்னிப்பு கேட்டாங்க என்பதெல்லாம் இல்ல. எங்க காங்கிரஸ் கட்சி, நீங்க குமார் கூட சொன்னாரு, சசிகாந்த் செந்தில் எடுத்தாரு, யாரோ எடுத்தாரு சொன்னாரு. அவங்களுக்குள்ளேயே இந்த முரண்பாடு இருக்கு, புரிஞ்சுக்கொள்ளுங்க. உண்மையிலே சசிகாந்த் செந்தில் போன்ற தலைவர்கள் தான் இன்றைக்கு அதை வெளியே கொண்டு வந்திருக்கிறார்கள். அது ராகுல் காந்தி மிக தெளிவாக இதை மக்கள் மத்தியில கொண்டு சென்றார். இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் அதில் உண்மை இருக்கிறது என்று நினைத்து அந்த தவறுகளை சரி செய்ய வேண்டும் என்று தேர்தல் கமிஷனை கேட்டு இருக்கிறது. அதனால யாரோ ஒரு செப்பாலிஸ்ட் செஞ்சாரு, அதை நாங்க நம்பிலாம் போகல. இந்த அமைப்புகளை நம்பி போற வேலை காங்கிரசுக்கு இல்ல. இன்றைக்கு ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சு கொள்ளணும். ஒவ்வொரு எந்த அளவுக்கு சொன்னா ஆதார் அட்டை தேவையில்லை, உங்களுக்கு வீடு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இந்த அளவுக்கு இன்னைக்கு வாக்குகள் கொடுக்கலாம் சொன்னா அந்த தவறான ஒரு அடிப்படையில் இன்னைக்கு செய்யறாங்க. இன்னைக்கு என்னன்னு சொன்னா, அதாவது உங்களுக்கு நன்றாக தெரியும், அடையாள அட்டை தேவையில்லை, ரோட்ல இருக்கலாம், பிளாட்பாரத்தில் இருக்கலாம். ஆனா உண்மையான ஓட்டர் வீடு இருந்தாலும் போகக்கூடாது. வீடு, ரெண்டாவது வீடு தேவையில்லை, மூணாவது அப்பா பெயர் தேவையில்லை, புகைப்படம் தேவையில்லை, வாக்கு மையம் வர தேவையில்லை. வாக்கு மையம் வராமே ஓட்டு போடலாம். இதே மாதிரி 10 தொகுதியில் வாக்களிக்கலாம் ஒரே ஆளு. அதையெல்லாம் நாங்க ஆதாரத்தை காமிச்சிட்டோம். இந்த அடிப்படையில் இன்றைக்கு என்ன நடந்திருக்கு என்பது நமக்கு தெரியும். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க. மதுபானியில் உள்ள 50ஆம் எண் வீட்டில் 274 வாக்காளர்கள் எப்படி வந்தாங்க? ஒரு சின்ன வீட்டில். ஹர் சித்திங்கிற ஊர்ல 5ஆம் எண் வீட்டில் 48 வாக்காளர்கள். அதே மாதிரி கதிஹார்ங்கிற ஊர்ல 82ஆம் என் வீட்டில் 197 வாக்காளர்கள். இந்த வீடு 20 ஆண்டுகளாக மூடப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு வெளியே வந்திருக்கு. செத்து போனவர்கள் என்று சொல்ல பல்லாயிரம் பேரை இன்னைக்கு ராகுல் காந்தி அதுல சிலர் சந்திச்சிருக்காரு. எங்களை தான் செத்து போனதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆக இன்னைக்கு குட்டு வெளிப்பட்டது. இதுக்கு என்ன காரணம்? சார், ஸ்ரீகாந்த் ஒரு பட்டியல் போட்டாரு. இல்ல நீங்க சொன்ன மாதிரியும் சில இருக்கு. ஸ்ரீகாந்த் ஒரு பட்டியல் போட்டாரு, இதெல்லாம் நிராகரிக்கப்பட்டிருக்கு. நீங்க ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம்னு ஆதாரங்களை குறிப்பிடுறீங்க. இல்ல 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 இவ்வளோ பேர் நிராகரிக்கப்பட்டதா சொன்னது பொய்ன்னு அவங்க ஆதாரத்தை வெளியிடுறாங்க. எதை நம்புறது? நான் என்ன எதை நம்புறதுன்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லும், தேர்தல் கமிஷன் வேற வழி இல்லாம சொல்லும். நான் என்ன கேட்கிறேன், நாங்க கொடுத்திருக்க ஆதாரம் எங்களுக்கு டிஜிட்டல் கொடுக்காமையே நாங்க ஆதாரங்களை கொடுத்திருக்கோம். டிஜிட்டலுடைய இதை ஏன் இன்னைக்கு வரையும் கொடுக்கல? ஏன் அந்த வாக்கு பதிவையும் அந்த எண்ணிக்கையையும் 6 மாசம் வச்சிருக்குங்கிறத 1.5 மாசமா நீங்க ஆக்குனீங்க. அந்த 1.5 மாசத்துக்குள்ள தேர்தல் காலம் முடிஞ்ச உடனே நீங்க எல்லாத்தையும் அழிச்சிடுறீங்க. அப்ப இதெல்லாம் ஏன் செஞ்சீங்க? தேர்தல் கமிஷன் நியமனத்திலேயே சார் அந்த குற்றச்சாட்டு உறுதியா இருந்தா ராகுல் அபிடேவிட் கொடுக்கலாமே.
ஏன் பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ண மாட்டாரு அப்படின்னா இப்படியாவது கைது செய்யப்பட்டு அதில் அரசியல் செய்ய நினைக்கிறார் ராகுல் அப்படின்னு குமார் குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். முதல்ல அடிப்படை புரிதல், எனக்கு வாக்கு இல்லைன்னா, என் குடும்ப வாக்கு இல்லைன்னா நான் அபிடவிட் தாக்கல் பண்ணா. ஆனா இந்தியா முழுக்க இந்த மாதிரி பிரச்சனை நடந்தா தேவையில்லைங்கிறது சட்டத்தில் இருக்குது. இந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் ராகுல் காந்தி போறாரு. இன்னைக்கு ஒரு தொகுதியில 1,00,000 வாக்குகள்னா 534 தொகுதிகள்ல எத்தனை கோடி வாக்குகளை ஏமாத்தி இருக்காங்க. அத எல்லாத்துக்கும் அபிடவிட் கொடுக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. சம்பந்தப்பட்ட ஒரு சட்டம் என்ன சொல்லுது, தேர்தல் சட்டம் என்ன சொல்லுது, எனக்கு வாக்கு இல்லைன்னா நான் போய் தான் அதுக்கு அபிடவிட் கொடுத்து எனக்காண்டி கேட்க முடியும். இதுதான் சட்டம். ஆனா ஒட்டுமொத்தமா இந்தியா முழுவதும் இந்த தவறு நடந்திருக்கு. அதுல உங்களுக்கு ஒரு பாராளுமன்ற தொகுதி மட்டுமல்ல, பல இடங்கள்ல உள்ள விஷயங்களும் இப்ப ஒன்னா வெளியே வந்துகிட்டு இருக்கு. இதையெல்லாம் தெரிஞ்சுதான் சுப்ரீம் கோர்ட் தேர்தல் கமிஷனுக்கு குட்டு போட்டிருக்கு. ஏன் பாஜகவினர் என்ன சொல்லி இருக்கணும், ஆமா இது தப்பு, நாங்களும் உங்களோட இருக்கோம் சொல்லி இருக்கணும். ஆனா தேர்தல் கமிஷனுக்கு முட்டு கொடுக்கிறதுக்கு என்ன காரணம், தேர்தல் கமிஷன் அவங்களுக்கு ஆதரவா இருக்கு. அதை விட மிக முக்கியமானது, இந்த தேர்தல் கமிஷனருக்கு எந்த அளவுக்கு அவர்கள் ஆதாயம் செஞ்சிருக்காங்க. அவருடைய மகள் மருமகன் 2 மகளுக்குமே இல்ல சார், ஐஏஎஸ் ஆனது எப்படி இல்ல சார், அந்த அளவுக்கு குற்றச்சாட்டம் இல்ல, அந்த அளவுக்கு எல்லாம் குற்றச்சாட்டம் முன்வைக்க கூடாது. ஒவ்வொரு தனிப்பட்ட ஆதாயம்னா அதுக்கு ஆதாரம் வேணும். எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. நீங்க இவ்வளவு அழகா சொன்னீங்க, பல கருத்துக்களை விரிவா சொன்னீங்க. யாருக்கு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், ஸ்ரீகாந்த் அலோவ் பண்ணுவோமா? சொல்லி முடிச்சுக்கிறேன். உங்ககிட்ட ஒரு கேள்வி சந்தேகம் இருக்குன்னா, நீங்க உங்க மேல இருக்க வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட் கேட்கிறேன், நிறைய விளக்கங்கள் கொடுத்தீங்க. ஆனா எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க, 24 நடந்த தேர்தலில் அதுக்கு முன்னாடியே, ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே உங்க கட்சி ஆட்சிக்கு வந்துருது. நீங்க தான் தேர்தலுக்கான எல்லா வாக்காளர்கள் பரிசோதனை எல்லாமே உங்க கட்சி ஆட்சியில் இருக்கும்போது தான் கர்நாடக அரசு ஊழியர்கள் செஞ்சிருக்காங்க. அப்ப அங்க ஒரு திருட்டு நடந்திருக்கு. நான் செஞ்சது காங்கிரஸ் கட்சி தான், நாங்க தான் எடுத்தோன்னு ராஜண்ணா சொன்னதுனால தான் நீங்க அவரை நீக்கி இருக்கீங்க. நம்பர் 1. மகாராஷ்டிரால தேர்தல் முறைகேடு நீங்க போட்ட வழக்க அப்பீல்ல நீங்க ஒரு ஆதாரம் கூட தராததுனால தள்ளுபடி செஞ்சுட்டாங்க. உங்க கார்த்திக் சிதம்பரம் அவர்களும் சசி தரூர் அவர்களும் உங்களுக்கு எதிரான கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள். ஏகப்பட்ட ஆதாரம் இருக்கு. நீங்க ஏன் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக மறுக்கிறீர்கள்? கோர்ட்டுக்கு ஏன் போல? நான் பதில் சொல்ற வரையும் அவர் பொறுமையா இருக்கு. நான் எப்படி கேட்டேன், பொறுமையா கேட்டிருக்கேன், சொல்லுங்க. அதாவது ஒரு தேர்தல் நடத்தை விதிமுறைனா என்னன்னு சொன்னா, மாநில அரசு அதிகாரியா இருந்தாலும் அந்த தேர்தல் கமிஷனுக்கு கீழே தான் செயல்பட்டு ஆகணும். அவர் மாநில அதிகாரியா இருக்க முடியாது. அது மட்டுமல்ல, இந்த செயல்பாடுகளை செய்பவர்கள் அந்த அதிகாரிகளுக்கு மேலே உள்ளவர்கள் செய்கிறார்கள். அந்த தப்பு தான் நடந்திருக்குன்னு நாங்க சொல்றோம். இது வந்து முறை. அது மட்டுமல்ல, திரும்பவும் நான் சொல்றேன், அதாவது உங்க எப்படி வந்து ஒரு குறைஷிங்கிற அந்த பெண்ணை வந்து, ஒரு ராணுவ பெண்ணை வந்து ஒரு பாஜக காரர் தவறா பேசினாரோ, இப்படி எங்க தவறுகள் எல்லா இடத்துலையும் நடக்கலாம். அது ஒரு பக்கம் வைய. இன்னைக்கு உண்மை என்னன்னு சொன்னா, கர்நாடகம் மட்டும் இல்ல, மகாராஷ்டிரத்தில் நடந்திருக்கு. 65 இருந்து 70 லட்சம் வாக்குகளை ஒரு 4-5 மாதங்கள்ல கொண்டு போயிருக்கீங்க. அது மட்டுமல்ல, பாருங்க, கார்கே அவர் குறுக்கிடும் போது கூட நான் குறுக்கிடல. அவர் தேவையில்லாம அவருக்கு அவர் தந்தி என்னை பேச விடாம தடுக்கிறாரு. தந்தி தொலைக்காட்சி அவரை தனியா கூப்பிட்டு பேச வைங்க. குறுக்கீடு இருக்காது. நான் சொல்றது கேளுங்க. மகாராஷ்டிராவில் ஆரம்பிச்சது மட்டுமல்ல, ஏற்கனவே ஹரியானா தேர்தல்ல இந்த தப்பு நடந்ததை வெளியே வந்திருக்கு. மகாராஷ்டிராவில் உறுதி செய்யப்பட்டது. இது மட்டுமல்ல, 2019 தேர்தலில் சுமார் 100 தொகுதிகளில் பாருங்க, மீண்டும் நல்லது கிடையாது. இது முறை இல்ல. குமார் சொன்னாலும் குறிக்கிறாரு, சூர்யா குறிக்கிறாரு. இந்த குறுக்கீடு தேவையில்லை. அவர்தான் கேள்வி கேட்டாரு. சரி, ஓகே, தொடர்ந்து பேசுவோம், தொடர்ந்து பாதிப்போம். வாய்தளத்தில் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு பாதிப்போம். தேர்தல் ஆதாயத்திற்காக இந்தியா கூட்டணி இந்த விவகாரத்தை
தொடர்ந்து அலைவிலே வச்சுட்டு இருக்காங்களா? ஏன்னா தீர்வு வரணும்னா எலெக்ஷன் கமிஷன் போகணும், உச்சநீதிமன்றத்தில் போகணும். ஆனா இந்த பிரச்சாரத்துக்கு கொண்டு போறாங்க. இந்தியாவில் இருக்க எல்லா மாநிலங்களையும் இந்த பிரச்சாரத்தை கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்க. அப்ப நோக்கம் என்ன? தேர்தல் ஆதாயம் அடைந்தது பிஜேபி. 2019 நாடாளுமன்ற தேர்தலில் இருந்து இன்னைக்கு வரையும் ஆதாயம் அடைந்தது பிஜேபி. இதை மக்கள் மத்தியில வெளிப்படுத்தியதுதான் காங்கிரஸ். இன்னைக்கு என்ன நடந்திருக்கு தெரியுமா? ஜார்க்கண்ட்ல அங்கே சட்டமன்றத்தில் இந்த தீர்மானம் போட்டிருக்காங்க. இந்த தீவிர வாக்காளர் பட்டியலை SIR கொண்டு வரக்கூடாது. இத முதல் குரல் கொடுத்தது தமிழ்நாடு, தமிழக முதல்வர். இன்னைக்கு தமிழக முதல்வர் போய் பீகார்ல என்ன பேசியிருக்காரு? இன்றைக்கு இந்த இந்தியா கூட்டணி ஒன்றாக இருந்ததனால் தான் 400 இடங்களுக்கு செல்வேன் என்றவர்களை 210 இடங்களுக்குள்ள நாங்க சுருக்கி இருக்கோம். 240. இவ்வளவு மோசமாக அவர்கள் தேர்தல் கமிஷனை பயன்படுத்தியும் இந்த நிலைமை வந்திருக்கு. இன்னைக்கு அமெரிக்காண்டாரு, ஏதோ சார்லஸ் சோஸ்டாரு. இன்னைக்கு அமெரிக்காவில் என்ன நடந்திருக்கு தெரியுமா? அமெரிக்க அதிகாரிகள் நியூயார்க் நீதிமன்றத்தில் போய் ஒரு அறிக்கை கொடுத்திருக்காங்க. அதானி செய்த அந்த 2000 கோடியை மறைப்பதற்கு பிரதமர் மோடி முயற்சி செய்கிறார். அவருடைய அதிகாரிகள் அமெரிக்கா பத்தி அவர் தான் பேசுறாரு. நடந்ததை சொல்றேன் பாருங்க. ஆதாரம் இருக்கு, நான் சொல்வதற்கு ஆதாரம் இருக்கு. அப்புறமா கோர்ட்ல மன்னிப்பு கேளுங்க கொடுத்திருக்காங்க. அப்புறமா கோர்ட்ல போய் கால்ல விழுந்து மன்னிப்பு கேளுங்க. வரிக்குறி வேண்டாம். திருப்பூர் பாருங்க, எதுக்கு எடுத்தாலும் குறுக்கீடு. இந்த விவாதம் நல்ல விவாதம். தந்தி தொலைக்காட்சியுடைய நீங்க பேசுங்க, நான் அலோவ் பண்றேன். திருப்பூர் 2000 கோடி ரூபாய் இன்னைக்கு இந்த உடனடியாக நஷ்டம். ஏறத்தாழ 15,000 கோடி திருப்பூர் உள்ளிட்ட பின்னலாடைகளுக்கு பிரச்சனை. அதை பத்தி அமெரிக்காவில் பேசாம தன்னுடைய நண்பருக்காக இன்னைக்கு பிரதமர் பேசுற உண்மை நம்ம வெளியே வந்திருக்கு. நான் ஏற்கனவே ஜார்க்கண்ட் சொன்ன மாதிரி மற்ற மாநிலங்களும் இந்த பாஜகவுக்கு ஆதரவான தீவிர வாக்காளர் அடையாள அட்டை திருத்தத்தை எதிர்க்கக்கூடிய ஒரு சூழல் வந்திருக்கு. அது மட்டுமல்ல, நாங்க அவங்களுக்கு என்ன ஈகோன்னு சொன்னா, தேர்தல் கமிஷனை கையில வச்ச பிறகு நாங்கள் தொடர்ந்து ஆட்சியில் இருப்போம் என்று சொல்லி வருகிறார்கள். ஆக நீங்க புரிந்து கொள்ள வேண்டியது, இந்த உண்மை வெளிச்சத்துக்கு வந்து விட்டது. உச்சநீதிமன்றம் இன்றைக்கு தேர்தல் ஆணையத்தை குட்டு போட்டு இருக்கிறது. அந்த இத பீகார் தேர்தலில் யூஸ் பண்ணலாம், இது நாடாளுமன்ற தேர்தல் வரை இந்த விஷயம் அலைவா இருக்கும், உயிரோட்டத்தோடு இருக்கும் நினைக்கிறீங்களா? இன்னைக்கு 130 பத்தி பேச ஆரம்பிச்சோம். தேர்தல் கமிஷன் என்றைக்கு நியாயமாக நடக்கிறதோ, தேர்தல் கமிஷன் அதிகாரிகள் நியாயமான அதிகாரிகளாக மாறுகின்ற வரை இந்த போராட்டம் தொடரும். இது கிட்டத்தட்ட 140 கோடி இந்திய மக்களுடைய வாக்குகளை திருடி, அவருடைய அடையாளத்தை திருடி, அவருடைய வேலை வாய்ப்பை திருடி, அவருடைய பொருளாதாரத்தை திருடிய இதை தடுப்பதுதான் இன்னைக்கு ராகுல் காந்தியுடைய நோக்கம். அந்த நோக்கத்தின் அடிப்படையில் தான் இன்னைக்கு பீகாரிலே மக்கள் திரண்டு கொண்டிருக்கிறார்கள். நாடு பூரா, அதாவது நம்ம ஸ்டேட் தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியா பூராத்திலுமே ராகுல் காந்தினா ஒரு பொய்யர்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிட்டு. ஏன்னா அவர் சொன்ன அத்தனை ஸ்டேட்மெண்ட்டுக்கும் ஆதாரமற்றது. ஒரு ராஜதந்திரம், அரசியல் தான் ராஜதந்திரம் தான், நான் இல்லைன்னு சொல்லல. எந்த கட்சியா இருந்தாலும் ராஜதந்திரம் தான். ஒரு நிமிஷம் இருங்க சார், நான் நீங்க பேசும்போது நான் பேசவே இல்லை. நீங்க பேசும்போது நான் மூச்சே காமிக்கல, பேசாம இருக்க கொஞ்சம். அதாவது அரசியல் என்பது ராஜதந்திரம் தான். வாக்காளர் பட்டியல் விவகாரமோ போலி வாக்காளர் விவகாரமோ இப்போதைக்கு முடிவதாக தெரியவில்லை. எதிர்க்கட்சிகள் இதை எப்படி கொண்டு போறாங்க அப்படின்றத பொறுத்து பார்க்கலாம். விவாதத்தில் இந்த விருந்தினர்களுக்கு நன்றி.